ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே சூப்பராக இருக்கேன். என்னோட 2 நாள் ஒர்க்கு தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு நியூ கஸ்டமர்னு சொல்லலாம். என்னோட ரெகுலர் கஸ்டமரோட அவங்க சித்தப்பா பொண்ணு, வேறு ஊர். இவங்க வேர் பண்ணுற ப்ளவுசஸ்லாம் டிசைன் அப்புறம் ஃபினிஷிங் அவங்களுக்கு கச்சிதமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு எங்கே தைச்சாலுமே எனக்கு சரி வரலங்க்கா, எனக்கு அவங்கள்ட்ட கொடுத்து தைங்கன்னு சொல்லிவிட்டு முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு 2 ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அது தைச்சி கொடுத்துருந்தேன். அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்றதுனால ஒரு 6 லைனிங் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. 3 வந்து சாரியோடு வந்தது. 3 ப்ளவுஸ் வந்து அங்கேயே கட் பண்ணிவிட்டு ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. இந்த 4 ப்ளவுஸ் வந்து நார்மலாக சின்ன கை வச்சு நார்மல் ஸ்டோன் ஒர்க்கு, அப்படி இல்லை லேஸ் ஒர்க்கு அந்த மாதிரி வச்சுக்கோங்கக்கா, உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் கட் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ப்ளவுஸ் வந்து 90s பஃப் வச்சு ஏதாவது பின்னாடி பேட்ச் ஒர்க் வச்சிடலாம் சாரியிலேருந்து எடுத்து. ஏன்னா இதோட சாரீ இன்னொரு ப்ளவுஸோட சாரீ அதுதான் என்கிட்ட இருந்தது. சரி, அதில் மட்டும் பேட்ச் ஒர்க் மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டுருக்கேன். இன்றைக்கி ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த 6 ப்ளவுஸும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 3 ப்ளவுஸ் வரைக்கும் இன்றைக்கி முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேங்க. அதே மாதிரியே 3 ப்ளவுஸும் முடிச்சிட்டேன். என்னோடய டைலர் ஷாப் பார்த்திங்கன்னா சின்னதாக பழைய வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். மளிகை கடை சின்னதாக வச்சுருக்கோம். அதுலேயே வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு மிஷினோடு ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் துணி தைக்க ஓவர்லாக் மிஷின், இப்போது வந்து நம்ம சாரீ ப்ளவுசஸ் தான் நிறைய ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா, அதனால் கம்பல்சரி நம்மளுக்கு வந்து ஓவர்லாக் போடணும். ஃபஸ்ட்டு ஓவர்லாக் மிஷின் இல்லாதப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதை தைச்சிட்டு மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும். அங்கேயும் பார்த்திங்கன்னா அவங்க பிஸியாக இருப்பாங்க. நீங்களே வேணால் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் கொடுத்து விட முடியாது. அவர் போனால் என்னை தைக்க சொல்கிறாங்கம்மா, எனக்கு தைக்க தெரியாது, நீயே போய்க்கோன்னு சொன்னாங்க. நான் 2 தடவை அந்த மாதிரி போயிட்டு ரொம்ப இதுக்காகவே நிறைய டைம் செலவாகிற மாதிரி இருந்தது. அதனால் அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு ஓவர்லாக் மிஷின் செகண்ட் ஹேண்டில் ஒரு கம்மி ரேட்டுக்கு வாங்கி போட்டேன். இன்ன வரைக்குமே அது நல்லாவே இருக்குது. அது வாங்கியே இப்போ ஒரு 3 வருஷம் இருக்கும். நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ப்ளவுஸ் வந்து நான் டேபிள் இல்லாதனால மிஷின்லேயே தான் போட்டு கட் பண்ணிக்கிடுவேன். ஒன்று ஃபேன் காற்று வரும், 2வது பார்த்திங்கன்னா இடம் சின்னது, இந்த மாதிரி நம்மளுக்கு சீக்கிரமாக கட் பண்ண முடியாது விரித்து போட்டு. ரொம்ப சிரமமாக இருந்தது. இல்லைன்னா துணியெல்லாம் எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்து உட்காந்து கட் பண்ணுவேன். உட்காந்து கட் பண்ணுறதுல எனக்கு என்னென்னா சரியான பேக் பெயின் வந்துடுங்க. எவ்வளோ நேரம் வேணாலும் நான் மிஷினில் உட்காந்து தைக்கும்போது கூட எனக்கு தெரிஞ்சு கொள்ளாது. ஆனால் தரையில் உட்காந்து கட் பண்ணும்போது முதுகு வலி வந்துருச்சு. சரி, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இது ஒரு நாள் அம்மா வந்து டைனிங் டேபிள் ஒன்று சின்னதாக வாங்கி போட்டுக்கேம்மா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. இருக்கட்டும் பார்க்கலாமான்னு சொன்னேன். அப்புறம் அவங்க வாங்கிட்டே வந்துட்டாங்க. பார்த்தா எனக்கு டேபிளை இதை கட் பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடையிலே போட்டுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பார்த்தா இவர் இல்லை, கடையில் வைக்கிறதுக்கு இடம்லாம் இல்லை, உனக்கு ஏற்கனவே ஓவர்லாக் மிஷினும் போட்டாச்சு, இந்த மிஷினும் இது போடுறதுக்கு இடம் இல்லைன்ட்டு வாக்குவாதம் பண்ணார். ஆனால் நான் என்ன பண்ணேன், அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணி டேபிள் அப்படியே இப்போ கூட பார்த்திங்கன்னா பாதி வந்து ஓவர்லாக் மிஷினுக்கு அடியில் தான் இருக்கும் டேபிள். அந்த சைடு அந்த பார்த்திங்கன்னா அதுலேயே நான் துணி இந்த மாதிரி வைக்கிறதுக்கு அப்பப்போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே தான் தைக்கிற மாதிரி வெட்டுற மாதிரி இருக்கும். ஆனால் இந்த டேபிள் வந்த வாட்டி எனக்கு வந்து சொல்லுவாங்கள்ல, ஒரு சின்ன வார்த்தை கூட லைஃப்பை மாற்றும், அந்த மாதிரி எனக்கு இந்த டேபிள் வந்த வாட்டி அவ்வளோ ஹெல்ப்பாக இருந்தது. நிறைய அதுக்கப்புறம் தாங்க எனக்கு கேப்பே இல்லாமல் துணிகள் வர ஆரம்பிச்சிச்சு. நான் தைக்கவும் ஆரம்பித்தேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு போட்டு கட் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஈஸியாக இருந்தது. அப்பா, இது ஒன்று இல்லாமையே நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் இருக்கிற ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினேன். அதில் அப்பப்போ அந்த துணிகள் பைகள்லாம் வைக்கிறதுக்காக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுக்கிருவேன். நிறையா இருக்குது அப்படின்னா டேபிள் கடியில் நான் பையெல்லாம் வச்சுருவேன். நம்ம தைக்க ஆரம்பித்து சம்பாரித்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தகுந்த மாதிரி அவங்க இயற்கையாக நம்மளுக்கு வழிவிடுன்ற மாதிரி இருந்தது.
இது பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் எடுத்த வீடியோங்க. தச்சிக்கிட்டு இருக்கும்போதே ஒரே மழை நல்லா இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அப்படியே இந்த நேரத்துக்கு நல்லா பார்க்குற மாதிரி இருந்தது. இடி, மின்னல் அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் அமைதியாக பெஞ்சிட்டு இருந்தது. இந்த செடிகள்ல எல்லாம் அந்த மழையில் நனையும் போது அந்த ஒரு க்ரீனிஷ் வரும் இல்லையா, அவ்வளோ சூப்பராக இருந்தது. பார்க்க ஃபுல்லாக இருந்தது. கொஞ்ச நேரம் அப்படியே உக்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நல்ல மழைங்க. உங்கள் பக்கம்லாம் பேஞ்சுதுங்களா? பாருங்கள், தார் ரோட்டில் அவ்வளோ தண்ணி போணுச்சு. எனக்கு உள்ளார திரும்ப எந்திரிச்சு போய் தைக்க மனசு இல்லை. இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்னு. ஸ்லோவாகிற மாதிரி இருந்தது. திரும்ப திரும்ப ஒரு 3 டைம் நல்லா பெஞ்சுது. தண்ணி போகும்போதே அதை பார்க்கவும் ஆசையாக இருந்தது. மழையில் முன்ன சின்ன குழந்தையிலலாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கெலாம் தண்ணி பிடிச்சி ஊற்றுவோம். எங்கள் ஊர் பக்கம் தண்ணி பஞ்சம். மழை பேஞ்சிருச்சுனாவே மெத்த வீட்டில் இருந்து இந்த பைப்பில் இருந்து தண்ணி விழும் பாருங்கள், அதில் போய் குடம் வச்சுக்கிட்டு ஃபுல்லாக எவ்வளோ நேரம் மழை பெய்யுதோ அவ்வளோ நேரம் நனைஞ்சிக்கிட்டு ஜாலியாக இருப்போம். அந்த நினைவுகள்லாம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதல் நாள் நான் ஒரு 3 ப்ளவுஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. அடுத்த நாளுக்கு 3 ப்ளவுஸ் ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டே பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி முடிச்சுட்டு சாரீ வந்து ஓரம் அடித்து எடுத்து வச்சுக்கலான்ட்டு. இது வந்து அந்த 90s பஃப் வச்ச ப்ளவுஸோட சாரியில் கொஞ்சமாக கட் பண்ணி பின்னாடி கழுத்துக்கு மட்டும் வச்சுக்கிட்டேன். இந்த க்ரீன் கலர் சாரியில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 10 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி பஃப் ஸ்லீவுக்காக கட் பண்ணேன். அதுக்கப்புறம் இதில் கட் பண்ணோம்னா பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணியிலேருந்து டிசைன் வைக்க முடியல. கடைக்கு லேஸ் வாங்கிட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு போனேன். ஆனால் லேஸ் இந்த கலரில் இல்லை, கோல்டு கலர் மாதிரி கலந்ததில் வந்தது, அந்த அளவுக்கு நல்லா இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் டார்க் கலராக தான் லேஸ் கிடச்சிது. அதை தான் வச்சேன். மற்ற ப்ளவுஸஸ்க்கெலாம் ஸ்டோனு அந்த மாதிரி சிம்பிளாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் கழுத்துக்கு கைக்கு அந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் மட்டும் வச்சு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. இது எல்லாம் முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மணியோடு முடித்தேன். லேஸு, ஸ்டோனு இதெல்லாம் கொஞ்சம் காலியாக இருந்தது. இதுக்கு கலருக்கு மேட்சிங்காக இருக்கிற மாதிரி இல்லை. அதனால் சரி கடையில் போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் ஒரு 7 மணி போல் போய் கடையில் போய் பார்த்தேங்க. இந்த ஒரு சாரீக்கு மட்டும் கலருக்கு அவ்வளோ நேரம் நான் அலைஞ்சேன். அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த ப்ளவுஸுக்கெலாம் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தைச்சி வச்சுட்டேன். வீடியோவோட எண்டில் நான் அதை வச்சுருக்கேன். அதில் எந்தெந்த ப்ளவுஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது அந்த க்ரீன் கலர் சாரீ. அந்த பார்டர் வந்து பிஸ்கட் கலர் மாதிரி இருந்தது. அதே கலரில் முந்தி, ப்ளவுஸும் அதே அந்த முந்தி கலர்லேயே இருந்தது. இதில் கோல்டு அந்த அளவுக்கு வரல, ஆனால் சில்வர் மாதிரி இருந்தது. ஆனால் அந்த கலரில் நான் தேடி பார்த்தேன், எனக்கு எதுவும் அமையலைங்க. நான் இந்த பக்கம் தச்சிக்கிட்டு இருக்கேன். கேமரா ஆன் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தார். நல்லா தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ப்ளவுஸ் தாங்க பஃப் ஸ்லீவ் வச்சு. இதில் இப்போ நான் எதுவும் வைக்கலை, ஏன்னா அதுக்கப்புறம் தான் நான் போனேன். இது அதுக்கு முன்னாடியே உங்களுக்கு வீடியோக்காக எடுத்து வச்சுருந்தேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கு கைக்கு மட்டும் கொடுத்துட்டு இது ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி இருக்குன்ட்டு இது இன்னொரு அந்த ஐஸ்கிரீம் கலரில் இருந்தது இல்லைங்களா, அந்த டிஜிட்டல் பிரிண்ட் சாரீ மாதிரி இருந்தது. பஃப் ஸ்லீவ் நல்லா இருந்தது. ஆனால் அந்த சாரியில் அந்த உள்பகுதி வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது. நான் வச்ச டிசைனுக்கு அது எப்படி சூட் ஆச்சுன்னு தெரியல. இந்த சாரீ பற்றி சொல்லணுன்னா, எனக்கு தீபாவளிக்கு ஒரு 6 சாரீ தைச்சேங்க. நான் கூட ஒன்று எடுத்தேன். கட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த ப்ளவுஸஸ்லாம் பார்த்திங்கன்னா அவங்க சாரீ இல்லாமல் கொடுத்த ப்ளவுஸு ஒரு 3 ப்ளவுஸு. இது வந்து 2 சாரீ ப்ளவுஸு, 1 வந்து பனாரஸ் ப்ளவுஸுங்க. நல்ல க்ரீன் கலர். அதில் வந்து நான் ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு கைக்கும் கழுத்துக்கும் ஃபினிஷிங் பண்ணியிருந்தேன். மற்றதுக்கெல்லாம் காப்பர் கலந்த மாதிரி இருந்தது, அதனால் காப்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது நல்லா இருந்ததுங்க இந்த லேஸு. நானே ஒரு 4-5 ப்ளவுஸஸ்க்கு வச்சுட்டேன். அவ்வளோ அழகாக இருந்தது. நல்லா நம்மளுக்கு ஆரி ஒர்க் மாதிரி நல்லா இருந்தது. நைட்டு ஃபங்க்ஷனுக்கெலாம் போட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
பாருங்கள் இந்த லேஸ் தான் எனக்கு கிடைச்சிதுங்க. கொஞ்சம் டார்க்காக இருந்தது. ஆனால் வச்ச வாட்டி அந்த அளவுக்கு தெரியல, நல்லாவே இருந்தது. கழுத்துக்கும் கைக்கும் வச்சேங்க. அது வச்ச வாட்டி நல்லா அழகாக தெரிஞ்சுது எனக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பஃப் ஸ்லீவு இது நான் ஃபஸ்ட் டைம் வைக்கிறேன். நல்லா இருந்தது. எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். பாருங்கள் ஃபுல்லாக நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு காமிக்கிறேன். அந்த ரவுண்டு நெக்குக்கு இதை வச்ச உடனே அவ்வளோ அழகாக இருந்தது. கையிலையும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டே இருந்த அந்த லேஸ் வச்சுருந்தேன். இது வந்து கையில் அப்படியே பார்டர் மாதிரி வச்சுருந்தேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் லேஸ் தாங்க வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸ்டோனில் காப்பர் கலரு ஒரு 5 சரமாக வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளூ கலர் ப்ளவுஸு, அப்புறமா இந்த வயலட் கலர் சாரீக்கு வயலட் கலரில் பார்த்தேன். ரொம்ப இங்கு ப்ளூ மாதிரி இருந்தது கலர். இந்த ஸ்டோன்லேயே கல் இருக்கிறது அந்த அளவுக்கு எடுக்கல. சரி நான் காப்பரே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சு பார்த்தேன். நல்லா தாங்க இருந்தது. இந்த ஸ்டோன்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வைக்கும்போது எப்படிடா மிஷினில் வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பார்த்தேங்க. 2 தடவை 2 ஊசி டமால் டமால்னு உடஞ்சிது. எனக்கு பயம் வந்துருச்சு. சரி இதை நம்மளால் தைக்க முடியாதுன்னு கையிலேயே ஊசியால் தைச்சேங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு தடவை நிறுத்தி நிறுத்தி திருத்தி தைச்சேன் பொறுமையாக. இப்போ கொஞ்சம் பழகிடுச்சுங்க. இந்த ப்ளூ கலர் ப்ளவுஸில் அப்பயும் நான் தைக்கும்போது ஒரு ஊசி உடஞ்சிருச்சு. அப்புறம் அதை அப்படியே நான் தைச்சி முடிச்சிட்டேன். இந்த லாஸ்ட்டாக இந்த 6 ப்ளவுஸும் ரெடியான வாட்டி இப்படி தான் இருந்தது. இந்த ஸ்டோன் தான் சொல்லியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. ஒன் சைடு நெட் இருக்குது, அதில் அடித்து நம்ம அப்படியே திருப்பிட்டு இந்த பக்கம் ஊசியால் தாங்க தைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அதில் நிறைய கம் இருக்குது. ஊசி உடையலை, ஆனால் நூல் வந்து கட் ஆகிக்கிட்டே இருந்தது. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பார்க்க அவ்வளோ நீட்டாக அழகாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ப்ளவுஸில் கூட ஒன்றில் ட்ரை பண்ணலான் இருக்கேன். இந்த ப்ளவுஸு இந்த மாதிரி முடிச்சிருந்தேன். மற்ற ப்ளவுசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனோடயே முடிச்சிட்டேன். என்னோடய வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள் சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். இது 2வது ப்ளவுஸு. 3வது இந்த ப்ளூ கலரில் காப்பர் அந்த ப்ளவுஸில் அந்த ஸ்டோன் வச்ச உடனே அவ்வளோ ரிச்சாக இருந்தது. இப்போ நம்மளுக்கு இவங்க வந்து கொஞ்சம் கிராமத்தில் இருக்கிறவங்க தான். எல்லாத்துலேயும் கசகசன்னு நம்ம வந்து எல்லாம் ஒரு மாதிரி வச்சோம்னாலும் வேர் பண்ண முடியாது இல்லையா? அதனால் அவங்க ஃபஸ்ட்டே சொல்லிட்டாங்க, அக்கா எனக்கு சிம்பிளாக ஒரு லைன் இருக்கிற மாதிரி வைங்க போதும், அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ளவுஸ்லேயும் இந்த இது வச்ச உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. உங்களுக்கு இதில் எந்த ப்ளவுஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் அடுத்து வேறு எந்த மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள், நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் போடுறேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய்.